பாஸ்டர் அப்படி இப்படின்னாங்க. அப்போ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நியாயம் தீர்க்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர் அவர் ஒருவரே. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வழிகளை போதிப்பது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. அந்த வழிகளை காட்டுறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றது மாத்திரம்தான் போதிக்கிறேன் நான். அவரிடத்துல நேரடியாய், ஆமென், ஸ்தோத்திரம், நெருங்கி சேர்வதற்கான வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் தைரியமாய் கிட்டி சேரக்கூடிய வழிகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். வழியை நான் ஏற்படுத்தலை, ஏற்படுத்தினவர் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட்? அதனால் எடுத்த உடனே முடிவு பண்ணி உடனே பண்ணுறோம் அப்படின்னா அது சர்வாதிகாரத்திற்கும் ஒருத்தவங்களை பழி வாங்குறதுக்கும் இந்த சட்டம் நான் சொல்கிற பிப்ளிக்கலாக இந்த சட்டம் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சட்டம், தேவனுடைய திட்டம் அப்படின்றது அப்படி கிடையாது. தேவனுடைய நீதி என்பது அப்படி இல்லை. தேவ நீதி மனுஷருடைய நீதியிலும் வேறு விதமாக இருக்கும், மனுஷனுடைய சிந்தைக்கு வேறு விதமாக இருக்கும். ஒருவனை நான் குற்றவாளி என்று தீர்க்கிறேன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கிற நீதானே குற்றவாளியாய் தீர்க்கப்படாதபடிக்கு நீ ஆராய்ச்சி பார்த்துக்கோ. அப்போ இந்த வார்த்தை வரும்போது மற்றவங்களை நான் என்ன செய்ய முடியும்? குற்றவாளியாகளாக தீர்க்கிறதுக்கு ஒரு யோசனை வந்துடும். அப்போ தீர்ப்பை யார் கையில் கொடுத்துருவோம்? ஏசப்பா, இன்னமும் மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க திரும்ப திரும்ப. நான் வாழ்க்கைக்குரிய பாடங்களே தான் பேசி கொண்டு இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னா, அநேக கண்களுக்கு முன்பாக எல்லா விதத்திலும் சாட்சியா இருக்கணும். கிறிஸ்தவங்கன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாங்கப்பா, கோழி கூவுற சேவல் கூவுற அந்த அலாம் சத்தம் கேட்குதோ இல்லையோ, பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னா 4 மணிக்கு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்றது போதே நாங்கள் முடிச்சிருவோம். அது கொக்கர கோணுது, இவங்க அல்லேலூயான்றாங்க. இது 2 தான் வித்தியாசம். அதே சவுண்டு தான் இங்கேருந்து வருது, ரெகுலராக இருக்குது. அதனால இவங்க கிறிஸ்தவங்க அப்படியா? அதே வாய் தான் அப்புறமா சொல்லும், என்னையா இவங்க கிறிஸ்தவங்க, ஆமேன்றாங்க, அல்லேலூயான்றாங்க, ஸ்தோத்திரம்ன்றாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எப்போ போனாலும் பயங்கரமாக கிறிஸ்தவ பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, எப்போ பார்த்தாலும் பைபிள் வசனங்கள் தான், எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரங்கள் தான், எப்போ பார்த்தாலும் ஆலய ஆராதனை, எப்போதுமே அப்படியே தான் இருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் மனுஷன் மண்டகிட்ட ஒரு ஆள் கூட பேச மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டையும் அன்பாக பேச மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்கன்றாங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திர சத்தம் கேட்குது, குடும்பத்துக்குள்ள சண்டை தான் எப்போ பார்த்தாலும். ஒரு நாள் கூட புருஷன் பொண்டாட்டி ஒன்றா பேசினதில்லை, ஒரு நாள் கூட பிள்ளைகளோட பேசினது கிடையாது, ஒரு நாள் கூட குடும்பமாக அவங்க போனது கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. நான் உங்களுக்கு போதிக்கிறது எல்லாமே கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி வெளிப்படணும்னு சொல்லிட்டு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இதை பின்பற்றிட்டு கிறிஸ்துவை காட்டுகிறவராய் வாழ்ந்தாலே போதும், நீங்களும் நானும் பரலோகத்தின் பாத்திரவான்களாய் இருப்போன்றது மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தாலே போதும். அதைத்தான் ஒவ்வொரு வாரங்களையும் நாம் பார்த்து கொண்டே வரோம். நாம் ஒவ்வொரு வாரத்திலையும் அந்த தேவனை அறிகிற அறிவு, இன்னும் நான் தான் சொன்னேன்ல, ஆழங்களை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. இந்த தேவனுடைய தன்மைகள், இந்த தேவனுடைய பராக்கிரமம், இந்த தேவனுடைய வல்லமை, இந்த தேவனுடைய கிரியைகள், இந்த தேவனுடைய கிருபை ஆச்சரியமாக இருக்கிறது. இதை ஒப்பிடப்பட முடியாதது, அளவிடப்பட முடியாதது, கணக்கில் அடங்காதது அளவில் தேவனுடைய தன்மைகள் இருக்கிறது. மனிதர் நினைவுகளாய், மனித எண்ணங்களோடு கூட மனித ரூபமாய் அவரை நாம் என்ன செய்ய முடியாது? யோசித்து பார்க்க முடியாது. அதை தாண்டிலும் இருக்கிற அந்த உணர்வு காரியங்களிலே அவர் மேன்மை பொருந்தினவராய் இருக்கிறார். அதை தரித்து கொண்டோம் என்று சொன்னால் நாமும் தேவனை போலாவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. பிசாசு சொன்ன ஆதியில தோட்டத்தில் வச்சு, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள், பிசாசு அதையா சொன்னா? ஆண்டவரே, அது தேவன் சொன்னார். இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் சொன்னது யாரு? நான் கேட்டது என்னது? பிசாசு என்ன சொன்னான்னு கேட்டேன். நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க. இப்ப புசிச்ச உடனே இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. என்ன நடந்துச்சு? என்ன கனியை அவங்க புசிச்சாங்க? நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிச்சாங்க. ஒருவேளை புசிக்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்க கண்ணுக்கு எது தான் தெரிஞ்சிருக்கும்?
ஐயா, நன்மை மட்டும்தாங்க தெரியும். அதுதான் தேவன். நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் சொன்னான்ல, அவங்க ஆல்ரெடி தேவனை போல தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு என்னதான் தெரிஞ்சிச்சு? நன்மை மாத்திரம்தான் தெரிஞ்சிச்சு. சகேயு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. லூக்கா 17வது அதிகாரம் நினைக்கிறேன், 17வது அதிகாரம் நினைக்கிறேன். சகேயு வீட்டுக்கு இயேசு போறாரு, எரிகோக்குள்ள போறாரு. சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடினா, அவன் வேகமாய் ஓடி போய் காட்டத்தி மரத்தில் அவன் ஏறிக்கொண்டான். இயேசு அந்த இடத்துல போகும்போது நின்று வசனம் சொல்லுகிறது, அவன் குள்ளன் ஆனவன் சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து அவனை மேலே பார்க்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல நீங்க அற்பமா எண்ணப்பட்டாலும் உன்னதர் பார்வையில நீங்க எப்போதுமே உயர்வானவர்கள் தான். ஹல்லேலூயா. நீங்க அவரை பார்க்கணும்னு தேடினாலே உங்களுடைய எண்ணம் உயர்வா மாறி போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அவரை பார்க்கணும்னு நினைச்சான், தான் குள்ளன், அவரை பார்க்கணுமே நினைச்சு மர ஏற பார்த்தான். அவரை பார்க்கணும்னு நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க மேலே போயிடுவீங்க. உங்களுக்கு தடையா, எதிராய், வஞ்சனையாய், சூழ்ச்சியாய் இருக்கிற எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென். எப்படி பார்க்க ஏறி போனா? இப்போ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னாரு, சகேயுவே இறங்கி வா. நல்லா அந்த வசனம் சொல்லுங்க. அது இல்ல, ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொன்னாரு? சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து அவன் எந்த ரெக்வஸ்டுமே வைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து போய் நின்ன உடனே இயேசு கிறிஸ்து வந்து அவன் நின்று, ஆண்டவரே பாவியாய் இருக்கிறேன், என் மேல் கிருபையாயிரும், நான் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறேன், என் பாவம் நீங்க கர்த்தர் என்னை கழுவியருளும், என்னுடைய பாவத்தை கர்த்தர் தாமே நீர் அறிந்திருக்கிறீர், இவைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கி நீர் என்னோடு கூட தங்கிருன்னு சொன்னதுக்கு அப்புறம், மகனே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது, இப்படிலாம் ஏதாவது பேசினாரா? இல்ல. அவன் கிட்ட வந்து நின்ன உடனே இவர் தான் சொன்னார், இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். உடனே இறங்கி வந்தார். இப்ப சொல்லுங்க, சகே என்ன சொல்றான்? அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறானே. இதுக்கு மேல உள்ள வசனம், இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொன்ன உடனே ஜனங்கள் என்ன பார்த்தாங்க? எத்தனாவது வசனம் அது? 7வது வசனமா? வாசி அது. இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எல்லாருடைய பார்வையில் இவன் யாரு? எல்லாருடைய பார்வையில் இவன் யாரு? தீமைதான் தெரியும். இவன்கிட்ட இருக்கிற தீமை தான் தெரியும் எல்லாருடைய பார்வையில். ஆனா என் தேவனுடைய பார்வையில் அவர் யார சொல்றாரு? இவன் பாவி தான் தம்பி, பரவாயில்ல, இவனுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்றது ரெண்டாவது பட்சமா வச்சுட்டு எடுத்தது இவனுடைய அடையாளமா எதை சொல்லுகிறாரு? இவன் ஆபிரகாமின் குமாரன். நீ என்ன சொல்ற? பாவிகளின் பிள்ளை, பாவி 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 நீ அடையாளப்படுத்துற. நான் இவனை சொல்றேன், இவன் ஆசீர்வாதத்தின் பிள்ளைன்றேன். எல்லாருடைய பார்வையிலும் வெளிப்புறமாய் இருக்கிற குணாதிசயங்கள் தெரியும், உன்னதற்கு மாத்திரமே உள்ளத்தின் ஆழங்கள் தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள வரும்போது அவரை எப்படி நாம் பார்க்க ஆரம்பிப்போம்? எப்படி பார்க்க ஆரம்பிப்போம்? நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஆல்ரெடி இவங்க யாரும் போலதான் இருக்கிறாங்க, தேவனை போலதான் இருக்கிறாங்க. தேவன் சொன்னாரு, நன்மையும் தீமையும் அறிய வேண்டிய காரியம் உனக்கு தேவையில்லை. நான் எப்படி இருக்கிறேன், தேவன் எப்படி இருக்கிறார்? ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார், தீமை அவரிடத்துல இல்லை. அதனால என்ன சொன்னாரு? நீ இதை என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். நீ இதை புசிச்சேன்னா நன்மையும் தெரிய ஆரம்பிக்கும், தீமையும் தெரிய ஆரம்பிக்கும். அதுல தீமை தான் மேல தூக்கி நிற்கும். ஏன்னா மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? முன்னாடி வருவோம்.
நேற்று கூட ஒரு சின்ன ஒரு ஒரு இது டயக்ராம் ஒன்று பார்த்தேன் நான். மற்றவர்களை தீர்ப்பதற்கு எவ்வளோ பேர் வராங்க, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு எவ்வளோ பேர் வராங்க, மற்றவர்களை நடத்துவதற்கு எத்தனை பேர் வராங்க, மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர் எத்தனை பேர் வராங்க, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் போட்டிருந்தாங்க. சும்மா ஒரு 100 பேரில் எவ்வளோ பேர் போவாங்க அப்படின்றதுல. அதில் டாப்பில் நிற்கிறது மற்றவர்களுடைய குற்றங்களை பார்ப்பவர்கள் தான் அதிகம் உலகத்திலேயே. மற்றவர்களுடைய தவறுகளை குற்றம் என்றும் நம்முடைய தவறுகளை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், நியாயப்படுத்த மாட்டோம். மற்றவங்க தவறு செஞ்சால் அதை குற்றம் சொல்லுவோம், நாம் தவறு செஞ்சால் அதை படிப்பினைன்னு சொல்லுவோம். இது நம்முடைய இயல்பு அது. ஆனால் இந்த குற்றம் பார்க்கிற மனநிலை இருக்கு பாருங்களேன், இந்த குற்றம் பார்க்கிற மனநிலை நமக்குள்ள இருக்க வேண்டாம் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் விருப்பமாய் இருக்கிறது. அதனால தான் நன்மையும் தீமையும் அறியக்கூடிய காரியம் உனக்குள்ள வர வேண்டாம்னாரு. உனக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கணும், நன்மை மாத்திரம் தான் இருக்கணும். அப்ப நன்மையும் தீமையும் அறிகிற உனக்குள்ள ஒரு சிந்தை வந்துச்சுன்னா அந்த சிந்தையை கொண்டு வருகிறவன் பிசாசினுடைய சிந்தையா இருக்கிறது. அந்த சிந்தை பிசாசுடைய சிந்தையா இருக்கிறது. மற்றவர்களை குறைவுகளை மாத்திரமே பேசுவது, மற்றவர்களை குறைவுகளை மாத்திரமே குற்றம் கண்டுபிடிப்பது, மற்றவர்களை குறைவுகளை மாத்திரமே மேன்மைப்படுத்துவது. 1000 நல்லது செஞ்சிருப்பாங்க, ஆனா அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க பாருங்க, அந்த தவறையே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதிலிருந்து கூட திருந்தணும். அந்த எண்ணமே வரக்கூடாதுன்றது தான் தேவனுடைய எண்ணம். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கணும்னு விரும்பவே கிடையாது. நீ அதை தொற்றாத. நன்மை தீமை உனக்கு தெரியவே கூடாது. உனக்கு நன்மை மாத்திரம்தான் தெரியணும். ஏன்னா என்னுடைய சாயல் நன்மையின் சாயலாக மாத்திரமே இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு, தேவன் இப்படி சொன்னாரு. பிசாசு சொல்றான், நன்மை தீமை அறிஞ்சிட்டேன்னா நீ தேவனை போல இருப்பன்றான். இன்னைக்கும் தேவனை நன்மை தீமை உள்ளவராகத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நமக்கு போதிக்கப்பட்ட சிந்தனை என்னவா இருக்குதுன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. நாம தேவனை தீமை உள்ளவராய் பார்த்தோம் என்று சொன்னா நமக்கு சொல்லப்பட்ட சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனைன்றதை யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வாரமாக நாங்கள் பைபிள் ஸ்டடியில் கூட பேசிட்டு இருந்தோம். 1,44,000 பேர் பற்றி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குல்ல, பல காலமாக ஓடிக்கிட்டு இருக்குது, இப்பயும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சகோதரி சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் 1,44,000 பேர்னு சொல்லி எங்கள் சபையில் இப்போ தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க பாஸ்டர், நாங்களாம் போக மாட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்களாம்னா அப்போ நாங்களாம் அப்படின்னு கேட்டேன் நான். அவங்க நினச்சிட்டாங்க அவங்கள மட்டும் தான் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி. 1,44,000 பேரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க பாஸ்டர். எங்கள் அம்மா வேற, அவங்க அம்மா அதுக்கு மேலே அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, ஏம்மா நம்மலாம் கிடையாதா பரலோகத்துக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது, எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க பாஸ்டர், இப்போ நாமெல்லாம் போக முடியுமா, நாமெல்லாம் போக முடியுமா? இப்படி எடுங்களேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாரும் மனம் திரும்பணும். இந்த எல்லாரும்ன்றதுல இந்த 1,44,000 தான் இருக்குதா? கிட்டத்தட்ட 800 கோடி பேர் பூமியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதில் 1,44,000 பேரை தவிர மீதி எல்லாம் அழிக்கப்படணும்னா அந்த 1,44,000 பேர் இன்னும் கூட மனம் திரும்பலையா? இன்னும் கூட 1,44,000 பேர் இந்த 800 பேரில் தேர்ந்தெடுக்க முடியலையா? அப்போ எல்லாருமே தகுதி இல்லாதவர்கள் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் இன்னத்துக்கு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். கர்த்தர் இந்த ராத்திரியிலே வந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் போய் இழைப்ப வெக்கமே இல்லையே சொல்றதுக்கு. இன்னும் டவுட் இருக்குதுல்ல? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 800 கோடி பேர் இருக்கிறோம். இந்த 800 கோடி பேரில் 1,44,000 பேர் இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் ஆகலையான்னு நினைக்கிறேன். செலக்ட் ஆகிருந்தாருன்னா பூமியை முடிச்சிருக்க வேண்டியதானே? தேவையில்லை. 1,44,000 தானே வேணும். மீதி வச்சு என்ன பண்ணுறது? அழிச்சிருக்கலாம்ல. உங்களுக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன், அதெல்லாம் அழிச்சிருங்க மனசுல இருந்து. அந்த 1,44,000 என்ன செஞ்சிருங்க? அழிச்சிருங்க. நான் தேவனுடையவர். உங்களுக்கெல்லாம் நான் அப்படியே பேசினா தான் பிடிக்கும். என்ன, கர்த்தர் உன்னை கொல்லுவார், கழுத்தை இருப்பார், கை விட்டுருவார், நரகத்தில் போட்டு சுட்டு எரிப்பார், அக்கினியில் வெந்துக்கிட்டு இருப்பீங்க, ரோஸ் பண்ணுவார், இப்படிலாம் சொன்னோம்னா ரொம்ப சந்தோஷம். அப்படியே அக்கினி மயமாக உட்காந்துருப்பீங்க. அவர் நல்லவருங்க, நம்ம அவருடைய பிள்ளைங்கன்னு சொன்னோம்னா என்ன
எவ்வளோ நல்லவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எப்போ அவர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து உன்னதத்தில் உட்கார்ந்தாரோ, எபேசியர் 2:7 சொல்லுது. எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசு எப்போ உயிரோடு எழுந்தாரோ அன்னைக்கே எப்போ இயேசு உயிரோடு எழுந்தாரோ அப்பொழுதே. அப்ப நீங்க சொல்லலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உயிரோடு எழுந்தாரு, நான் எப்ப பாஸ்டர் அங்க இருந்தேன் அப்படி நீங்க கேட்கலாம். சிலுவையில் இறக்கும் போது அவர் என்னை பார்த்தார்னு விசுவாசிக்கிறோம்ல. அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது சிலுவையிலே தம்முடைய சந்ததியாய் என்னை கண்டு என்றென்றும் இருப்பார்னு வசனம் சொல்லுது. ஏசாயா 53:10 சொல்லுது, அவர் குற்ற நிவாரண பலியாக தன்னை அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அப்போ சிலுவையில் மரிக்கும் போது என்னை பார்த்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரோடு கூட என்னை வைத்துக் கொண்டார். அவர் எழும்பும் போது என்னையும் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்வார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? ஆமென், ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்களா? இப்போ அந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அது வேற பிரச்சனை. பாஸ்டர் பிரசங்கத்தப்பே சொன்னார், போகும்போது ஏதோ பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். பாடுறோம்ல, புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி, எக்காலம் இன்னும் விசில் அடித்தால் நிற்காமல் போயிடும் வண்டி, ஏற ஆயத்தம் இல்லை என்றால் நம்ம ஏமாற்றி போயிடும் வண்டி. நீங்க சொல்லுங்க, ஆல்ரெடி டிக்கெட் ஹோல்டு மேன். அல்லேலூயா. என் கையில டிக்கெட் வச்சிருக்கிறேன். எப்ப சிலுவையில் என்னைய தாம் பிள்ளையா பார்த்தாரோ, அடக்கத்தில் என்னை அவரோடு கூட இணைத்து கொண்டார், உயிர்த்தெழுதலில் இணைத்து கொண்டார், உன்னதங்களிலே என்னை உட்காரம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க தான். அப்புறம் ஏன் பாஸ்டர் இன்னும் போகலை? அவருடைய ராஜ்யத்தை இங்கே நிலைநிறுத்தும்படி உங்களை என்னையும் ஸ்தானாதிபதிகளாய் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம், மறந்துடாதீங்க. அவருடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதினா ராஜ்யத்தினுடைய அடையாளங்கள் பரலோகத்திலே செய்யப்படுவது போல. ஆமென், ஸ்தோத்திரம். பரலோகத்தில் எப்படிப்பட்டதான நீதி இருக்கிறதோ அந்த தேவ நீதியை இங்கே உங்க வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்தணும். இன்னும் அநேகர் கூட்டி சேர்க்கப்படணும். மந்தையில் சேராத ஆடுகள் இன்னமும் நிறைய இருக்குது. அதை ஃபுல்லா உள்ள கொண்டு வரணும். போதனை இன்றி உங்கள் நடக்கைகளினாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நடக்கையினால நீங்க அவங்களை ஆதாயப்படுத்துங்க, போதனை இன்றி ஆதாயப்படுத்துங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சமீப காலத்தில் கிறிஸ்தவத்தை பற்றி தமிழகத்தில், இந்தியாவில் படு கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய வந்துகிட்டு இருக்கு செய்திகள். ஒரே ஒரு காரணம், கிறிஸ்தவமாகவே இல்லை, கிறிஸ்துவே அங்கே இல்லை. இந்து சமயத்தில் நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறேன். அதே எண்ணம், அதே முறைமை, அதே காரியம், அதே சிந்தனை அப்படியே தான் நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு. உடனே நாம் எதை நினச்சிக்கிறோம் அப்படின்னா, திங்குறதையும் உடுத்துறதையும் பேசுகிறதையும் மாத்திரம்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது அல்ல, என் குணாதிசயம் மாறி இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு காரியம் தியானித்தேன், உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நாகாமானுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை குறித்து பார்த்தேன். அவனுடைய வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அவன் சொல்கிறான், ரிமோன் கோயிலில் இருக்கிற சாமி தான் என்னுடைய சாமி,
சீரியர்களுடைய தேவனாகிய அந்த தேவனை தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் மாறிட்டேன். என்னுடைய உடல் குழந்தையினுடைய உடலை போல மாறியது. இது என் உடலை மாத்தல, என்னுடைய ஆத்மாவை, என் ஆவியை மாற்றினது. என் ஆவியை மாற்றினதுனால இப்ப அவன் சொல்றான், உலகத்தில் இருக்கிற தேவர்களை காட்டிலும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே தேவன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா என் ஆவி மாறிடுச்சு, இப்போ என் ஆத்மா மாறுது. என்ன மாறுது? அவன் சொல்றான், என்னுடைய கோயில்ல போய் என்னுடைய ராஜா போய் சாமி கும்பிட போகும்போது வேற வழி இல்லை, நான் அவனுக்கு சேவகனாய் போய் தான் ஆகணும். அப்படி போய் அவன் கும்பிடும் போது நான் அவனுக்கு கைலாகு கொடுக்கணும். அவன் கும்பிடும் போது நான் கைலாகு கொடுக்கும் போது நானும் கும்பிடுற மாதிரி இருக்கும். நான் கும்பிடுறேன்னு நினைச்சு தேவன் என்னை அடிச்சிருவாரா? அப்ப பாருங்க, அவனுடைய ஆத்துமா மெய்யான தேவனை சார்ந்து இருக்கிறது. அவனுக்கு இப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, ரிம்மோன் கோயில் இருக்கிற சாமி என் சாமி கிடையாது. இப்ப அவன் டோட்டலாவே மாறிட்டாங்க. எப்போ முங்கி எந்திரிச்சானோ டோட்டலாவே வாழ்க்கை, அவன் ஆவி, அவன் ஆத்மா, அவன் சரீரம் முற்றிலும் மாறினது. திரும்ப சொல்றேன், எப்போ நம்ம முங்கி எந்திரிச்சோமோ எல்லாமே மாற்றப்பட்டிருக்கணும். எல்லாமே மாற்றப்பட்டிருக்கணும். வாழ்க்கையவே மாறியது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. ஆமென். பிரதிபலிக்கணும், வாழ்க்கையில பிரதிபலிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். பரலோகத்தினுடைய அனுபவம் நாம் வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். பரலோகத்தில் என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லுதோ அது இங்க இல்லைன்ற மாதிரி. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் சொல்லலாம், பரலோகத்தில் பாஸ்டர் அங்கே ஆண் பெண்ணே கிடையாதே பாஸ்டர், எப்படி பாஸ்டர்? இங்கே அப்படித்தான் வாழணுமா? பரலோகத்தில் ஒன்று இருக்குது, மணவாளன் ஒருவர் இருக்கிறாரு, மணவாட்டின்னு ஒன்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எது பேசினாலும் நாங்களும் பேசுவோம். பிப்ளிக்கலாக எல்லா வாழ்க்கையினுடைய நடைமுறைகளுக்கும் வேதம் நல்ல அழகான வழிகளை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரை புரிகிற அறிவு. யோவான் 15வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ அதிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். நான், எவ்வளவு அழுத்தி சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் செடி, என்னை வச்சு என்னை சுத்திலும் களை எடுத்து எல்லாவற்றையும் பாதுகாத்து நெருப்பாய்ச்சி என்னை வழிநடத்து, என்னை பராமரித்து என்னை வளர்க்க செய்கிறவர் என் பிதா. ஸோ என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்போ பிதாவுக்கு என்னன்னா செடியை நட்டிருக்கிறாரு. பிதா ஒரு திராட்சை தோட்டக்காரர் என்று சொன்னா, திராட்சை தோட்டக்காரர் எதுக்கு செடியை நடுவார்? நன்மை உண்டாகணும், எனக்கு அதனால பலன் வரணும். பலன் வரலைன்னா நான் எதுக்கு சும்மா செடி வச்சு குரோட்டன்ஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? வீடுகளில் குரோட்டன்ஸ் வச்சிருக்கிறோம். என்ன பலன் இருக்குது அதனால? ஒன்றுமே இல்லையா? மனசு நிம்மதியாக இருக்குங்க. வீட்டுக்குள்ள உடனே அப்பாடான்னு திங்கிறதுலே இருக்கக்கூடாது. குரோட்டன்ஸும் நான் நெகட்டிவாக சொல்லியிருந்தேன்னு எதிர்பார்த்தீங்க. என்ன அறிகிற அறிவிக்குவாங்க. சரி, கர்த்தனால குரோட்டன்ஸ் வச்சாலுமே அது நமக்கு என்னதான் செய்யுது? மன ரம்மியத்தை கொடுக்குது, மன ஆறுதலை கொடுக்குது. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட். அதுக்கு தான் குரோட்டன்ஸ். காலையிலேருந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும், செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது. நம்மளே இப்போ இந்த செடினால என்ன பிரயோஜனம்? சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இலையும் நல்லா இருக்காது, அதை ரசிக்கிற மாதிரி இருக்காது, பூவும் இருக்காது, அதில் காயும் இருக்காது, பழமும் தராது. ஆனால் ஒரு தொட்டியில் போட்டு டெய்லி அதை தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னத்துக்கு அப்படின்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது அவங்க மனசுக்கு ஆறுதலை கொடுத்துருக்கு. அதை பராமரிக்கிறதுலையும் அதை பாதுகாக்கிறதையும் அதை வளர்க்கிறதுலையும் அவங்களுக்கு ஒரு நாட்டம் உண்டாகும். அந்த நாட்டம் அவங்களுடைய இருதயத்தை லகுவாக்கும். இப்போ ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாமே பிரயோஜனமாய் மாறிக்கொண்டிருக்கிறது மனிதனை தவிர. காரணம் என்னன்னா, இந்த நன்மையும் தீமையும் அறிகிற இந்த 6வது அறிவுன்னு சொல்கிறோம்ல, 6th சென்ஸ், த பெஸ்ட் சென்ஸ், ஒஸ்ட் சென்ஸ். இந்த 6வது அறிவு உள்ள வந்துச்சு, இவன் பிசாசினுடைய சிந்தனைக்கு உட்பட்ட ஆரம்பிச்சான். இது இல்லாத வரைக்கும் தேவ சிந்தனை மாத்திரமே இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோதான் அந்த பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், வெளியே போகும்போது அந்த வேப்ப மரத்தை பார்த்துட்டு போங்க.
அது கீழே வெட்டி இருக்கிறோம், வெட்ட முயற்சி பண்ணியிருக்கிறோம், இன்னும் வெட்ட முடியலை, முடிஞ்ச வரைக்கும் வெட்டி இருக்கிறாங்க, சரிங்களா? ஆனாலும் மேலே துளுத்துக்கிட்டு இருக்குது, கீழே வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதுகளுக்கு தீமையே தெரியாது. தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எதுக்குமே தீமைகளே அதுக்கு தெரியாது. அவைகள் எப்போதுமே நன்மை தரக்கூடியது மாத்திரம்தான். மனுஷனை தேவன் அப்படித்தான் வச்சிருந்தாரு, நன்மை தருவதற்காகவே மாத்திரமே வச்சிருந்தாரு. எப்போ இவன் பிசாசின் சத்தத்தை கேட்டு நன்மை தீமை அறிகிற கனியை புசிச்சானோ அப்போவே இவனுக்கு தீமையும் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. இவனுக்கு தீமை வந்ததுனால இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், எனக்கு தீமை வந்துச்சுன்னா அப்போ தேவனும் தீமை உள்ளவர் தானே. ஏய், தின்னது யாரு? போட்ட நம்ம பேசணும் அவன்கிட்ட. சாப்பிடக்கூடாது என்று சொல்லி உனக்கு விலக்கி வைத்த கனியை புசித்தாயோ. எவ்வளவு வருத்தம் இருக்கும் அவருக்கு. இவன் வாயிலிருந்து நல்லதுதான் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவருக்கு அவரைவே தீமையை நீங்க தான் ஆண்டவரை கொடுத்தீங்கன்னு பேசினா பார்த்தீங்களா? இந்த தீமை உம்மிடத்திலிருந்து வந்ததுன்னு பேசினா பார்த்தீங்களா? எவ்வளவு வருத்தம் இருக்கும். பிள்ளைகளுக்கு எல்லாம் நமக்கு நல்லதா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும் போது பிள்ளைங்க வந்து நீங்க எனக்கு எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு? எவ்வளோ வருத்தம் இருக்கும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க? இவ்வளோ பெரிய வளர்ந்து நிற்கிற இதிலேயே உனக்கு தெரியலையா? நான் உனக்கு செஞ்சதுன்றது தெரியலையா? சரி, ஓகே, அது போகட்டும். இங்கே வருவோம். திராட்சை தோட்டக்காரரு வந்துடுவோம். அவர் நமக்கென்று ஒரு செடியை கொடுத்துருக்கிறாரு, குமாரனாகிய செடி. அவர் என்ன நினைச்சார்னா, இந்த செடியில் வளருகிற கொடி, இந்த கொடியிலே காய்க்கிற கனி இந்த செடியை பிரதிபலிக்கணும்னு விரும்பினார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திராட்சை தோட்டக்காரர் செடியை வச்சிருக்கிறாரு, தண்ணி பாய்ச்சினாரு, பராமரிச்சாரு, அது கொடி அதுல இருந்து வந்தது. நான் இயேசுக்கு சொல்றார், நான் செடி, நீங்கள் கொடிகள். நீங்க என்கிட்ட இருந்து வரீங்க, நீங்க என்கிட்ட இருந்து வந்து நீங்க கனிகளை கொடுக்கலைன்னா என் பிதா செடியை பிடுங்கி போட்டுருவாரு. நான் சொல்ற புரியுதா? திரும்ப நான் சொல்றேன். என் பிதா திராட்சை தோட்டக்காரரு, மண்ணை கொத்தி இருக்கிறாரு, களை எடுத்திருக்கிறாரு, உரம் போட்டிருக்கிறாரு, நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து வச்சுட்டாரு. செடி யாரு? ஏசு கிறிஸ்து. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, செடி யாரு? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து செடியா இருக்கிறாரு. இப்போ அதுல இருந்து கொடிகள் வந்துருச்சு. கொடிகள் யாரு? நாம. ஏன்னா ஏசு கிறிஸ்து சொல்றாரு, நான் செடி, நீங்கள் கொடிகள். ஆமென். என்னிலே கனி கொடுக்கவில்லை என்று சொன்னா என் பிதா செடியை நீக்கி போடுவார். என் பிதா செடியை நீக்கி போடுவார். அது உலர்ந்து போகும், அதை அக்கினியிலே போடுவார்கள், அது சுட்டெரிக்கப்படும். அப்படியா இருக்குது? அவர் செடியை தொடமாட்டார் தம்பி, அவர் கொடியை நறுக்கி போடுவார். என் குமாரனுடைய சாயலுக்குள்ள நீங்களும் நானும் இல்லைன்னா, குமாரனை சார்ந்து இல்லைன்னா நீங்களும் நானும் தண்டிக்கப்படுவது உறுதி. பலமுறை சொல்லியிருக்கிறேன், நியாய தீர்ப்பு நம்மளாம் கவலைப்பட வேணான்னு இருப்பேன். காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் குமாரனுக்குள் இருப்பதினாலே. ஹல்லேலூயா. குமாரனுக்குள் இல்லை என்று சொன்னா நாம் தண்டிக்கப்படுவது உறுதி. நாம் தண்டிக்கப்படக்கூடாதபடிக்கு, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நமக்கென்று இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு என்கிற ஒரே நாமம். அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அவர் மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான். அப்போ அவரில் நிற்கிறேன் அப்படின்னா நான் கனி கொடுக்கிறவனாய் மாறணும். இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை இந்த 15வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. முதலாவது 4வது வசனத்தை வாசிங்க. 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு, கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருக்க வேண்டும், அது இணைக்கப்பட்டிருக்க. ஆண்டவர் சொல்ல, என்னிலே நிலைத்திருங்கள். என்னிலே நிலைத்திருந்தால் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். நீங்கள் நிலைத்திருந்து, பின்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது வசனத்தை வாசிங்க. அதிலே 3. ஓ, அதுதான் வந்துருச்சா? சரி, பின்னாடி 5வது வசனம் வாசிங்க. அடுத்த வசனங்க, என்னிலே நிலைத்திராவிட்டால் ஆமென், ஸ்தோத்திரம். அது இல்லை, என்னிலே நிலைத்திராவிட்டால். செடியில கொடி இணைச்சிருக்குது, கொடி பலனை கொடுக்கணும். இப்ப பலன் கொடுக்கலைன்னா பிதாவானவர் பார்க்கிறாரு, செடியில இது இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனா செடியில இது இல்ல, இது வேற ஒன்னோடு கூட இருக்கிறது. என்னுடைய செடியினுடைய தன்மை இதுல இல்ல. ஏன் செடி கனிகளை கொடுக்கிற செடி, நான் நற்குல திராட்சை செடிகளை மாத்தம் தான் வச்சிருக்கிறேன். என்னுடைய செடி பலன் கொடுக்கிற செடி, அது என்னை பிரதிபலிக்கிற செடி. பிதாவானவரை காண வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி. அப்போ அந்த செடியானது, அந்த செடியின் தன்மையானது பிதாவினுடைய தன்மை. நான் ஒரு தோட்டக்காரனா இருக்கிறேன், நான் ஒரு செடியை வைக்கிறேன்னா அந்த செடி என்னவாய் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் எவைகள் எல்லாம் விரும்புகிறேனோ, விரும்புகிறதை எல்லாவற்றையும் அது செய்யணும். அதுதான் பிதாவினுடைய தோட்டக்காரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற செடி. அந்த செடி அதை நிறைவேற்றுகிற தன்மையுள்ளதா இருந்த போதிலும் அதில் இருந்த வருகிற கொடி, அந்த கொடியானது இந்த 2 தன்மையும், தோட்டக்காரனுடைய விருப்பமும் செடியினுடைய தன்மையையும் கொடியானது நிறைவேற்றணும். நான் உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். இன்னொரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், சீசர்கள் எல்லாம் அங்கங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்களே சாட்சிகள். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் நேரா இந்த 500 பேர்கிட்ட போய் காட்சி கொடுக்கிறாரு, வீட்டுக்குள்ள இருந்த சீசர்கள்ட்ட காட்சி கொடுக்கிறாரு. இவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நேரா பிலாத்துட்ட போய் காட்சி கொடுத்துருக்கணும், அண்ணா காய்பாட்ட போய் காட்சி கொடுத்திருக்கணும். யாரெல்லாம் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ, இவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது நிந்தித்தார்கள்ல, நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனாய் இருந்தால் சிலுவை விட்டு கீழே இறங்கிவான்னு சொன்னாங்கல்ல, அவங்க வீட்டுக்கெல்லாம் நேரா போயிருக்கணும். போய் அவரை தன்னை என்ன செஞ்சிருக்கணும், உயிருள்ள ஒரு காட்டி இருந்திருக்கணும். ஆனா அவர்கிட்டலாம் யார்ட்டுமே காட்டலைங்க. அவங்ககிட்டலாம் யார்ட்டுமே காட்டல. தம்முடையவர்கள்ட்ட மாத்திரம் தம்மை வெளிப்படுத்தினார். சொல்லிட்டு இவர் சொல்றாரு, உலகம் எங்கும் போய் பிரசங்கியுங்க, உயிர்த்தெழுந்ததை போய் சொல்லுங்க அப்படின்றாரு. உடனே இந்த 500 பேர் திரும்ப அவர்கிட்ட சொல்லியிருக்கணும், நாங்கள் உலகமெல்லாம் போகிறத விட நீங்கள் தான் பூட்டின வீட்டுக்குள்ளே ஈஸியாக போகிறீங்களே, நீங்கள் தான் இங்கே நிற்கும் போதே டங்கின்னு அங்கே போயிடுறீங்க, நான் இந்த ஊரில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு இதே நேரத்தில் இப்பொழுதே ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிற இன்னொரு இடத்துல நீர் பிரசன்னமாகி கொண்டிருக்கிறீரே, போய் சொல்ல வேண்டியதானே. அங்கே போய் இங்கிருந்து நான் ட்ராவல் பண்ணி போய் அங்கே போய் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வேலை சுலபமாக முடிஞ்சிடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா இந்த 500 பேர் அவர்கிட்ட, ஆண்டவரே ஒன்று நீங்கள் போக முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா 1000 தூதர்கள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்களே, ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு தூதரை அனுப்புங்க, அவன் போய் அங்கே போய் நின்ன உடனே ஜனங்கள் எல்லாம் அவனை கண்டு பயப்படுவார்களே, அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்களே. ஒரு மனுஷன் சொல்வதை காட்டிலும் தேவ தூதன் சொன்னா இன்னைக்கு உலகம் முழுதும் எப்பவோ ரட்சிக்கப்பட்டிருக்கும். உண்மையா இல்லையா? ஆண்டவர் பார்த்தா அதை செய்யலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம் மோசே தான். என்னமோ தெரியல, நான் அந்த ஆளை விடுறதில்லை, அவரு நம்மளை விடுறதில்லை. ரொம்ப நல்ல மனுஷன்.
தேவன் அவனை பார்த்து சொன்னார், இவன் என் சிநேகிதன், ஃப்ரெண்டு. வருவேன் பின்னாடி சப்ஜெக்டில் வரேன் நான். ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்கள் 2வது யாத்திராம் 2வது அதிகாரத்து கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். புலம்புறாங்க, ஆண்டவரை என்ன ஆண்டவரை எங்களை கொடுமைப்படுத்துறாங்க. 400 வருஷம் ஆச்சு, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல 400 வருஷத்தில் விடுதலை ஆவான்னு சொன்னீங்கல்ல. தாண்டிட்டோம் 430வது வருஷம். மோசேட்ட ஆண்டவர் பேசுறாரு, முட்செடியின் வழியில பேசுறாரு. என்ன சொல்றாரு மோசேட்ட என்ன சொல்றாரு? இவர்களை எகிப்தின் கையில் நின்று விடுதலையாக்கவும், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கி வந்தேன். உடனே மோசே சொல்லிருக்கணும், சரி ஆண்டவரே போயிட்டு வாங்க, நான் மீதியானில் தான் இருக்கிறேன், ஒரு மேட்டரும் கிடையாது, நான் சீனாய் மலையில் இதே இடத்துல இங்கேயே நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் எங்கே போயிட்டு வாங்க, எகிப்துக்கு போய் அவங்களை மீட்டு கொண்டு வாங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? மோசே என்ன சொல்ல நினைச்சான்னு தெரியல, ஆண்டவர் படக்குன்னு அவரே முந்திக்கிட்டாரு. நான் இறங்கி வந்தேன். சரி ஆண்டவரே, உடனே நீ போ அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே, நீங்க இறங்கி வந்தீங்கன்னு என்னைய போ சொல்றீங்க? ஏசாயாட்ட சொல்றாரு, யார் என் காரியமாய் போவாய்? நீங்களே போங்க ஆண்டவரே, நமக்கு வாய் சரியில்லை, வார்த்தை சரியில்லை, நீங்களே போங்க. உடனே இவர் சொல்றாருங்க, வாடா, நான் உன்னை சுத்தப்படுத்தி திரும்ப நான் உன்னை அனுப்புறேன். எசேக்கியேல்ட்ட சொல்றாரு, அவர்கள் கலக விட்டார், அவர்கள் அந்த இடம் முள்ளுகள் நிறைந்த இடம், தேள்கள் உள்ள இடம், நீ அங்க போகணும். நான் எதுக்கு போகணும்? நீங்களே போக வேண்டியதானே. ஏய், நான் தாண்டா உன்னை அனுப்புறேன், போ. என்ன ஆண்டவர் எனக்கு சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த முதல் பகுதி நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. பிதா திராட்சை தோட்டக்காரர், அவர் ஒரு பலன் உண்டாகணும்னு விரும்புகிறாரு. அந்த விருப்பத்தை சுமந்து கொண்ட தன்மையுள்ள ஒரு செடி யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த 2 பேருடைய விருப்பத்தை யார் மூலமா வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார்னா, உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இப்போ இயேசுவை வாழ்க்கையில காட்டுவீங்களா? உன் தேவனை நீ காட்டு, வந்து பாடுறா என் கூட, வா, நான் எப்படி வாழ்றேன்னு பாரு, நான் எப்படி பேசுறேன்னு பாரு, நான் எப்படி எல்லார்ட்டையும் நடந்துக்கிறேன்னு பாரு, என்னுடைய நடக்கையை பார், என்னுடைய சிந்தனையை பார், நான் ஏற்றுக்கொள்ளுகிற விதங்களை பார். ஒருவரை நான் குற்றம் சாட்டுகிறதில்லை, ஒருவரை நான் ஏளனப்படுத்துகிறதில்லை, ஒருவரை நான் அடிமைப்படுத்தவில்லை, ஒருவனை நான் கீழ்ப்படுத்தவில்லை. வந்து பாரு. ஏன்னா என் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருந்தாரு. ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருந்தார். என் தேவனுடைய தன்மையே அதுதான். படைக்கும் போது என்னை சமமாய் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர். வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அங்கு ஏறி இறங்கி இவன் பெருசு, அவன் சின்னது, அவன் 2வது வந்தான், இவன் 3வது வந்தான், அப்படி என் தேவன் படைக்கவே இல்லை. என் தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சாரு. அப்போ உன் தேவனை காட்டு, வா, நான் எப்படி வாழ்றேன் பாரு, நான் எப்படி பேசுறேன் பாரு, நான் எப்படி எல்லாரையும் அணுகுகிறேன் பாரு. எல்லார் வீட்லையும் போய் கை நினைப்பீங்களா? நினைப்பேன். எல்லார் வீட்லையும் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். எல்லார் வீட்லையும் தண்ணி குடிப்பீங்களா? குடிப்பேன். அது உங்களுக்கே தெரியலையா? என் சாமி வேற மாதிரிடா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பிரதிபலிப்பில் காட்டணுங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காட்டணும். வாரம் இதை பேசிக்கிட்டே வரேன் நான். ஏன்னா நிறைய செய்திகளை கேள்விப்படும் போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ஏன் வாரம் இதையே நான் பேசிட்டு வரேன்னா, என் வாழ்க்கையில் நான் அட்லீஸ்ட் நம்ம சர்ச்சில் இருக்கிற இந்த குடும்பங்களில், இந்த தனிநபருக்குள்ள நாம் அணுகுகிற முறைமைகளில், என்னைய பேப்டிஸ்ட் சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கை மற்ற எல்லா கிறிஸ்தவங்களை காட்டிலும் வேற மாதிரி இருக்குது. வேற மாதிரி இருக்குது. எப்படி வேற மாதிரி இருக்குது? மற்றவங்களை காட்டிலும் தங்களை அந்நியப்படுத்திக்கிறாங்க, யார்கிட்ட யாரும் பேசுறது இல்லை, இவங்களாம் பரலோகத்துக்கு போறோம்னு சொல்லி தன்னை மட்டுமே தனியாக காத்துக்கிறாங்க. அது கிடையாது. எல்லார்ட்டையும் எளிமையா போறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, எல்லார் மேலேயும் தோல்ல கையை போட்டு போறாங்க.
எல்லாரையும் அரவணைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேதங்கள் இல்லை, அவங்களுக்குள்ள பொறாமைகள் இல்லை, அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இல்லை, அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் யாவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் தேவனை, அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்ல என்னில நிலைச்சிருங்கன்றாரு. என்னில நிலைச்சிருந்தீங்கன்னா, நான் பிதா என்ன விரும்பினாரோ அது நானா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறனோ அப்படி நீங்கள் இருக்க வேண்டும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா பிதாவானவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அந்த அதிகாரம் சொல்லுது, பிதாவானவர் மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதாவானவர் மகிமைப்படுவார். அவர் எப்படிங்க மகிமைப்படுவார்? தோட்டக்காரர் எப்படி மகிமைப்படுவார்? செடி தானே பெருசு இல்லை. பிதாவானவருடைய சிந்தை என்னன்றத குமாரனுடைய தன்மையில் வச்சிருக்கிறாரு. குமாரனுடைய தன்மை என்னன்றத என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவனாய் நீங்களும் நானும் இருந்தாதான் கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் எனக்கு சீஷர்களா இருப்பீங்க. அங்க அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறலன்னு வச்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் உங்க குடும்பங்கள்ல இல்லைன்னா நீங்க இயேசுவுக்கு சீஷரெல்லாம் வாழவே முடியாது. நீங்க சொல்லலாம், நான் 1001 ஸ்தோத்திரம் டெய்லியும் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லிட்டே இருங்க உங்க பாட்டில். நாங்கள் அவருடைய பிள்ளைய நாங்கள் வாழ்ந்து போய்கிட்டே இருப்போம். நீங்கள் இங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க 1000 சோத்திரம் 1000 சோத்திரம்னு. ஆமென். நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன், மன்னிப்பு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சொல்கிறார், மன்னிப்புன்றது எப்படி உண்டாகும்? ஒரு விஷயத்தை நான் மறக்கலைன்னா மன்னிப்புன்றது உண்டாகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை மறக்கலைன்னா மன்னிப்புன்றது உண்டாகாது. நான் மறக்கணும்னா நான் அவன் இடத்துல அன்பு கூறணும். எப்படி வருது பாருங்க ஒரு ரவுண்டு. இதை சொன்னது பாஸ்டர்லாம் சொல்லலை. நம்ம பாஸ்டர்ஸ்லாம் இதை பேச மாட்டேங்கிறாங்க. அதை செய்யாத இதை செய்யாதன்னு எப்போ பார்த்தாலும் இதையே போட்டுக்கிட்டு வாழ்க்கை மாறுறதுக்கு இதை வழி சொல்லுங்க. ஏன்னா ரைட், மன்னிப்பை குத்தி சொல்கிறாரு. இதை சொன்னவர் ஒரு சினிமா நடிகர். அவர் பேசுகிறாரு, என் குடும்ப வாழ்க்கையில் நான் இதை செஞ்சேன், இன்றைக்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என் குடும்பம் சமாதானமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறார், சந்தோஷமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். இது எங்கேருந்து எடுக்க முடியும்? உலகத்தில் வேறு எந்த தெய்வமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்ன ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனை அறிஞ்சிருக்கிறானோ அறியலையோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது. சொன்ன வார்த்தை, உங்கள் புலவர்களும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எங்க பைபிள், எங்க தேவன் எனக்கு அதை சொல்லியிருக்கிறாரு. நான் மன்னிக்கணும்னா நான் பழசை மறக்கணும். பழசை நான் மறக்கணும்னா நான் அவன் இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஏன்னா அன்பு திரளான பாவங்களை கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள். அப்படி நிலைச்சிருந்தோம்னா நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பி விடுவோம். ஏன்னா நாம் காஞ்சி போக மாட்டோம், நான் கனி கொடுக்காமல் இருக்க மாட்டோம், வெட்டி அக்கிலியில் போடணும், சுட்டரிக்க போகணும், அந்த அவசியம் நமக்கு. அல்லேலூயா. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் நன்மைகளை தருகிறவனாக மாத்திரம்னா எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை. எப்போ நான் தீமையை பார்க்க ஆரம்பிச்சேனோ தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டேன். எப்போ நான் தீமையை பார்க்க ஆரம்பிச்சேனோ அப்போதான் சொன்னார், இனி பூமி உன்னிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கும், இனி முள்ளு உண்டாகும், நெருஞ்சிகள் உண்டாகும், வனாந்தரம் உண்டாகும், வறட்சி உண்டாகும், உன்னிமித்தமாய் பூமி சபிக்கும். எப்போ நீ தீமையை பார்த்தையோ அப்போ தீமையெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னாரு. அது வரைக்கும் நன்மையை தான் பார்த்துட்டு இருந்த, நல்லா தான் இருந்த. நியாய தீர்ப்பு வேணுன்றவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நியாய தீர்ப்பு வேணும்? பயமா இருக்குல்ல? ஒழுங்கு மரியாதை அவரை சார்ந்துக்கோங்க, நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கம்யூனில் அப்படி தான் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவரை சார்ந்துக்கோங்க, அவருக்குள்ள வந்துருங்க, தப்பிச்சிருவோம், ஓடிடுவோம். முதலாவது அவரில் நிலைத்திருங்க. 2வது 5வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிங்க. 15:7.
ம். ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது சொன்னார் என்னில் நிலைத்திருங்கள். இரண்டாவது சொல்றார் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவருக்குள் நிலைத்திருக்கும் போது நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கப்படுவோம். இரண்டாவது, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம். மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம். அவர் பவனிலாம் முடிஞ்சு 11வது அதிகாரத்தில் எருசலேமுக்கு போகிறாரு. அவருக்கு பசி உண்டாயிட்டு ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு, சபிக்கிறாரு, திரும்ப வருகிறார். சாயந்தரத்தில் அந்த அத்தி மரம் என்ன செஞ்சிருக்கு? பட்டு போயிருக்கு. 23வது வசனத்துலேருந்து வாசிங்க. 23. அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசிமா. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் என்ன விசுவாசிச்சானோ அந்த விசுவாசத்தின் படியே ஆகும். தள்ளுண்டு போ. இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டயலாக், ஒரு உரையாடல். ஒரு மலையை பார்த்து பேசு. மலைக்கும் உனக்குமான உரையாடல் இது. அப்படித்தானே இருக்குது. அடுத்த வசனம் ஆதலால். அப்படின்னா இந்த பிரச்சனையை சொல்றாரு. ஒரு மலையை பார்த்து நீ தள்ளுண்டு சமுத்திரத்தில் போ என்று சொன்னால் நீ விசுவாசித்தபடியே அது நடக்கும். அதனால நீ உரையாடு, நீ அது கூட போய் பேசு. அப்படி சொல்லல. இவர் என்ன சொல்றாரு? அதனால ஜெபம் பண்ணும்போது என்னங்கயா அது? அங்க என்ன சொல்றாரு? நீ மலையை பார்த்து தள்ளுண்டு போன்னு சொன்னா அது போயிடணும், நீ அது கூட பேசு. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? அப்படி நீ சொன்னா அது நடக்கும். அதனால நீ ஜெபம் பண்ணும்போது. அப்ப நான் ஜெபம் பண்ணணுமா, அதுகிட்ட பேசணுமா? ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்ப ஜெபம் பண்ணும்போது நான் எதை பெற்றுக்கொள்ளணும்னு விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கணும், இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறணும், இந்த குழப்பங்கள் தீரணும், இந்த தடைகள் மாறணும், இதெல்லாம் கேட்கிறோம் பார்த்தீங்களா? இதை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதை என் நாமத்தினால விசுவாசம் வச்சு அதுட்டே பேசுன்றார். பிரச்சனைகள்கிட்ட பேசு. என் மேல விசுவாசம் வச்சு அதை நீங்க கடிஞ்சுக்கோங்க. என் மேல இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தினால இந்த பயம் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தினால இந்த போராட்டம் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினால இந்த குழப்பங்கள் தீரட்டும், இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதிகள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் முறிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான பில்லி சூனிய மந்திரவாதம் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அதை பார்த்து சொல்லுகிற என்னை விட்டு நீங்கப்படட்டும். ஹல்லேலூயா. மலையை பார்த்து சந்தேகப்படாமல் நீங்கள் இந்த மலையை இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போ என்று சொன்னா அது இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போகும். ஆகவே ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது குழப்பத்தோடு ஜெபம் பண்ணாதீங்க. நடக்குமா நடக்காதா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, குழப்பம். ஆமென், ஸ்தோத்திரம். வந்தா கிருபை, போனா சித்தம். அப்படியே பழகிட்டோம்ல. வந்தா கிருபை, போனாலும் சொல்லணும் அதுவும் கிருபை தான் சொல்லணும். ஏன்னா அவர் போக விடுவதில்லை. நாம் நினச்சிட்டு இருக்கோம் போயிருச்சுன்னு. இல்லை, உன்னை வேற இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அழகு பார்க்குற தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்கள் ஒன்றும் வீணாய் போவது இல்லை, அவருடைய சிந்தைகள் ஒன்றும் வீணாய் போவது இல்லை. அவர் மாறுபாடான தேவன் அல்ல, தாம் ஒருவரே ஞானமுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது என்ன சொன்ன? என்னில் நிலைத்திருங்கள். இரண்டாவது
என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். பின்னாடி இருக்கிறவங்களாம் கவனிக்கிறீங்களா? ஆண்கள் பகுதியிலே, பின்னாடி ஆண்கள் பகுதியில் என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னார் பார்த்துங்களா, அப்படி நான் பார்க்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னுடைய விசுவாச கண்களில் நான் பார்க்குறேன். வெளியே ஜென்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்களா? 5-6 பேர் இருக்காங்கண்ணே. ஆமென், ஸ்தோத்திரம். உள்ளே வருவதற்கு தடை ஏதும் உண்டோ? உங்கள் பாவங்களே உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்று சொன்னா, பரிசுத்தரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேருங்க. உள்ள வர்றதுக்கு தயக்கமா இருக்குது. ஒருவேளை குத்துதோ? ரைட். சரி, என்ன சொல்லிட்டு வந்து மறந்துட்டேன். என்னிலே நிலைத்திருங்கள். ரெண்டாவது, என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். மூன்றாவதாக 9வது வசனம் 15:9. மூன்றாவது சொல்றாரு. முதலாவது எதில் நிலைச்சிருக்கணும்? அவரில் நிலைச்சிருக்க. என்னிலே நிலைத்திருங்கள். ரெண்டாவது, என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். மூன்றாவது சொல்றாரு, என் அன்பிலே நிலைத்திருங்கள். அவர் எப்படி நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாருன்னா, 5 நிமிஷம் தான் இருக்கிறதுனால நான் அப்படியே ஓரளவு சொல்லிட்டே வரேன். அவர் எப்படி நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாருன்னா, அவர் என்னை சிநேகிதன் என்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிநேகிதன் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதில் 15வது வசனத்தில் வாசிங்களேன். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் என்னவா இருக்கிறேன்? பிதா குமாரன் என்னவா இருக்கிறாரு? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இறங்கி அங்கே வந்துடுவா. நான் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம், இந்த இங்கேருந்து மட்டும்தான் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அங்கே வந்துட்டேனா? இல்லை, கவனிங்க. பிதாவானவர் திராட்சை, கொஞ்சம் அமைதியா இருங்க. பிதாவானவர் திராட்சை, நான் கூட 11 மணிக்கு முடிச்சிருன்னு நினைச்சேன். 2 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 2 மணி வரைக்கும் டைம் இருக்கு. சாப்பாடு தானே, விடுங்க, வாங்கிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. கர்த்தரையே எண்ணிப்பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரை, துதிப்போமா. எப்படி பாட்டு தெரியுமா? வேலூர் பக்கத்தில் திருவண்ணாமலை, அது என்ன ஒரு ஆம்பூரில் கோயில் திருவிழாவில் பாடியிருக்காங்க. பார்த்தீங்களா வீடியோ? அது அருவா தூக்கி வச்சுட்டு கர்த்தரையே நீ பாடு. ஆடி திருவிழா, ஆடி மாதம் அந்த கோயில் திருவிழா நடக்கும்ல, அந்த சாமியை தூக்கிட்டு வராங்க கோயில் திருவிழாவில். முன்னாடி அருவா தூக்கிட்டு அப்படியே வருது. இவங்க கொட்டடிச்சு போடுறவங்க, கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராதுன்னு அடித்து பாடிட்டு வரானுங்க. அது ஆடிட்டு வருது. அதில் டைலாக் வேற, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. 2 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஒரு ட்ரையல் தான் பார்த்துருவோமே. கர்த்தரை பாடுவோம், சக்கரை வராதுன்னு சொன்னாங்கல்ல, கள்ளத்தில் இறங்கி பார்ப்போமா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இது ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட். நான் சொன்னேன், தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு. பிதாவானவர் யார்? தோட்டக்காரர். குமாரன் யார்? திராட்சை செடி. நாம் யார்? கொடிகள். சரிங்களா? கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிதாவானவர் என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பிதா பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவனுக்கு தான் பரிசுத்தமானது கொடுக்கப்படும், நாய்களுக்கு கொடுக்க முடியாது. இதுதான் எல்லாருடைய எண்ணம். ஆனால் குமாரன் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதன் என்றேன்.
ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17 சொல்லுகிறது, சிநேகிதன் என்பவன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான். எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இன்னைக்கு காலையில் எடுத்தேன் நான். 2 சாமுவேல் 1 அதிகாரம் 26 வசனம் வாசிங்களேன். 2 சாமுவேல் 1:26. 2 சாமுவேல் 1:26. 2 சாமுவேல் 1:26. என் சகோதரனாகிய யோனத்தானே, நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், நீ உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும். ஆமென். யோனத்தான் செத்து கிடக்கிறான். தாவீது அந்த இடத்துல நின்று அழுகிறான். அப்ப சொல்றான், நீ 1 சாமுவேல் 18 அதிகாரம் 1-4 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதின் மேல யோனத்தானுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். யோனத்தான் தன்னுடைய பிராணனை போல, தன் ஜீவனை போல தாவீதனை சிநேகித்தான். இந்த இடத்துல யோனத்தான் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாகவும், தாவீது நம்முடைய அடையாளமாகவும் சொல்லப்பட்ட சம்பவம் அது. ராஜாவினுடைய பிள்ளை தன்னுடைய எல்லா விதமான அதிகாரத்திற்கும் அடையாளமாயிருக்கிற தன்னுடைய கச்சை, தன்னுடைய வாள், தன்னுடைய என்ன சொல்றது கேடகம், இது எல்லாவற்றையும் யாருக்கு கொடுக்கிறான்? தாவீதுக்கு கொடுக்கிறான். தாவீதுக்கு கொடுக்கிறான். இது ராஜாவினுடைய பிள்ளையுடையதல்லவா, இது இளவரசனுடையதல்லவா, ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்க வேண்டியவனுடையதல்லவா, இதை எடுத்து சாதாரணமான ஒரு தேசத்தினுடைய குடிமகனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? யோனத்தான் சொல்றான், நீ அவனை குடிமகனா பார்க்கிற, நான் அவனை ஜீவனாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை அவருக்குள் வைத்து பார்க்கிறார். அதனாலதான் சொல்றார், நான் செடி இல்லாம கொடி வளர முடியாதுங்க, நீ என்கிட்ட தான் வந்திருக்க. அதனால பிதா என்னெல்லாம் எனக்கு கொடுக்கிறாரோ, பிதா என்ன உரம் போடுறாரோ, பிதா எப்படி தண்ணி ஊத்துறாரோ, இதனுடைய எல்லா சாரத்தையும், இதனுடைய எல்லா தன்மையையும், இதனுடைய எல்லா நன்மையையும் நான் எனக்கு வச்சுக்கிறது இல்ல, செடி தனக்கு வச்சுக்கிறது இல்ல, கொடிக்காக தன்னை வருத்தி அது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது தனக்கு வச்சுக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா சொன்னது எதையுமே நான் வச்சுக்கிறது இல்ல. யோனத்தான் ராஜாவினுடைய பிள்ளை, சவுலினுடைய அடுத்த வாரிசு, அவன் தான் சர்வ இஸ்ரவேலுக்கும் அவன் தான் ராஜாவா இருக்க வேண்டியவன். ஆனா அவன் தாவீது தான் ராஜாவாய் பார்க்கிறான். அவன் தாவீது அவ்வளவா சிநேகித்தான். நீங்க 18:1-4 நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவா நேசித்தான். தன்னுடைய ஸ்தானத்துல உட்கார வைக்க முயற்சி பண்றான். தன்னுடைய ஸ்தானத்துல உட்கார வைக்க முயற்சி பண்றான். சவுல் எப்பெல்லாம் தாவீதை கொல்ல முயற்சி பண்றானோ அப்பெல்லாம் தாவீதை தப்ப வைத்தவன் யோனத்தான். அல்லேலூயா. ஆமென். நீதியின்படி நீங்களும் நானும் தண்டிக்கப்படணும். ஆனா இயேசு கிறிஸ்து நீதிபரராய் இருந்து உங்களுக்காக எனக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சாகக்கூடாதபடிக்கு அவர் ஒவ்வொரு முறை என்னை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் மரித்து கிடக்கும் போது, யோனத்தான் மரித்து கிடக்கும் போது தாவீது போய் சொல்றான், நம்முடைய அன்பு பெரியது, அது ஆச்சரியமான அன்பு. பயங்கரமான வேர்டு இது, ஆச்சரியமான அன்பு. இந்த அன்பு ஸ்திரீகளுடைய அன்பை காட்டிலும். ஆமென். இதுதான் ஸ்நேகம். ஒரு ஒரு ஃப்ரெண்டு அவ மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை. வாசி கேட்ட அந்த வேத பகுதி, அதுலேருந்து நிறைய எடுக்கணும்னு தான் ப்ரிப்பேர் பண்ணேன், டைம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 21வது வசனத்தை வாசிங்க. யோபு 16:21 வாசிங்க. ஒரு மனுபு எல்லாரும் எடுத்துக்கோங்களேன் ப்ளீஸ், எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்து. யோபு 16:21. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதருக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் சொல்லி அன்னைக்கு யோபு எதிர்பார்த்தான்.
என்னுடைய நன்மை, என்னுடைய காரியம், என்னுடைய பலவீனம் என்னவார எனக்கு தெரியல. ஆனால் இதை போய் தேவனிடத்தில் பேசுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அவன் விரும்பினா, நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படி அந்த ஒருவர் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. அந்த ஒருவர் சிநேகிதராக இருக்கிறார். அவர் எதையும் நமக்கு மறைக்கலையாமா. அவ்வளோ அழகாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் பிதா என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என் பிதா என்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் என் பிதா என்கிட்ட என்ன எதிர்பார்த்து வச்சிருக்கிறாரோ அதை உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கிறாரு. நான் செடி, எனக்கு உரம் ஊட்டிட்டாரு. இப்போ பலன் எங்கேருந்து தான் வரணும்? கொடியிலிருந்து தான் வளரணும். அந்த கொடி பிதாவின் என்ன விரும்பினாரோ அதை கொடுத்துருச்சுன்னா பிதாவின் சித்தம் உங்களுக்குள்ள நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாரு? என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அன்பிலே நிலைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை அப்படியே ஜெபம் பண்ணிடலாம். நம்ம 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். முதலாவது என்ன பாயிண்ட் சொன்ன? என்னிலே நிலைத்திருங்கள். 2வது என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். 3வது என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எப்படி அன்புல நிலைத்திருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவினுடைய கற்பனைகளை நான் பின்பற்றுகிறது போல. அப்படி பின்பற்றுகிறதுனால பிதாவின் அன்பில நான் நினைச்சிருக்கிறேன். நீங்க என் கற்பனைகளை பின்பற்றினீங்கன்னா என்னுடைய அன்பிலே நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நிலைச்சிருப்பீங்க. சரி, அப்படி என்னதான் உங்களுடைய கற்பனையா இருக்கிறது? 12வது வசனம். அக்கா ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கணும். இருங்க 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 எல்லாரும் முதல் பைபிள் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டீங்களா? 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. அல்லேலூயா. குமாரன் பிதாவிடத்தில் அன்பாய் இருக்கிறது, பிதாவினுடைய கற்பனை நிறைவேற்றுகிறார். குமாரன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கற்பனையை நீங்க நிறைவேற்றணும்னா என்னிடத்துல நீங்க அன்பாய் இருக்கணும். சரி, உங்க இடத்துல அன்பா இருக்கிறதுக்கு என்ன கற்பனை அப்படின்னா, குமாரன் சொல்றாரு, நீங்க ஒருத்தர் அன்பா இருந்தீங்கன்னா அங்கதாயா என் அன்பே இருக்குன்றாரு. அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்துட்டு திரும்ப அது போ, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக உட்காந்துருந்தீங்கன்னா வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும், சுட்டெரிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதே என்னுடைய கற்பனை. என் கற்பனை கை கொண்டீங்கன்னா என்னிலே அன்பாய் இருப்பீங்க. நீங்கள் ஏன்ட்ட அன்பாக இருந்தீங்கன்னா பிதாவினுடைய சித்தம் உங்களுக்குள் நிறைவேறும். அல்லேலூயா அல்லேலூயா. 3 விஷயம் சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள். 2வது சொல்றாரு, என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். 3வது என் அன்பிலே நிலைத்திருங்கள். அவரிலே நிலைத்திருக்கும் போது கனி கொடுப்போம், நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சிருவோம். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது எனக்கு எதிராய் வர தடைகளை எல்லாவற்றையும் பேசி நான் தீர்க்க முடியும். அவருடைய நாமத்தை சொல்லி அதை அறிக்கை செய்து அந்த வார்த்தையை, ஏன்னா அவர் அப்படிதான் சொல்றாரு, என் வார்த்தையில நிலைச்சிருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். 3வது சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. எப்படி ஆண்டவரே, நான் உங்களுக்கு சிநேகிதராயிட்டேன். நான் சிநேகிதராயிட்டேன்னா உங்களுக்காக நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர்கிட்ட பேசும்போது அவர் தம்முடைய காரியங்களை எல்லாம் எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி தந்தார். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களிலே நான் நிலைச்சிருப்பேன், என்னிலே பிதா நிலைச்சிருப்பார். நாம் யாவரும் ஒன்றாக இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் தெரியுமா? அவர்கிட்ட தீமையே இல்லையாமா. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. நாம் அறியக்கூடாது, அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆமென் ஆமென் ஆமென். தீமை அவரிடத்தில் சேருவதில்லை. அவர் எப்போதுமே நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அற்புதமாய் அவர் அன்பு
அண்டினோர் காக்கும் தூய அன்பு அற்புதமாம் அவர் அன்பு. அண்டினோர் காக்கும் தூய அன்பு இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்த நேசர் என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்த நேசர் என்றும் பற்றிடுவே. எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. ஆமென். பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதி குற்றங்களை மன்னித்தவர் இணைந்து செல்லுவே. குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொள்வார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொள்வார். எந்த நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். அவருக்கு இணையானவர் ஒருவரும் இல்லை. எந்த நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். சாத்திடுவேன் என் நிலத்தில் எந்த தஞ்சமிவர். நிலத்தில் எந்த சாந்திடுவேன் இந்நிலத்தே எந்த தஞ்சமிவர். எந்த இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். நல்ல சொல்ல எந்த இயேசு நல்லவர். ஆமென் 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 ஆமென். என்னை நிறைவாய் நடத்துகிறவர் நடத்துவார். ஆமென். பேரின்பம் பேரின்பம் அவரில் தஞ்சமே. பேரின்பம் அவரில் தஞ்சமே. அனுதினமோ அனுதினமே அன்பருடன் இணைந்து செல்லுவே. இணைந்து செல்லுவே. பேசுங்க. எண்ணில் நிலைத்திருங்கள் சொன்னாரு. அவரை நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்கப்போம். நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். என் வார்த்தையில நிலைத்திருங்கள் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க விசுவாசத்தோடு கூட பேசுங்கன்றாரு. விசுவாசத்தோடு கூட பேசுங்கன்றாரு. ஆமென் ஸ்தோத்திரம். கடைசியா சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், என்னிலே அன்பாயிருங்கள், என்னுடைய அன்பாயிருங்கள். அவரை பிரதிபலிக்கிறவர்களாக, பிதாவினுடைய தன்மையை தரித்தவர்களாக நாம் வெளிப்பட வேண்டும். மன்னிக்கிற குணாதிசயம் உண்டாகணும், ஏற்றுக்கொள்ளுகிற குணாதிசயம் உண்டாகணும், சகித்துக் கொள்ளுகிற குணாதிசயம் உண்டாகணும். ஆவியின் கனிகள் எல்லாம் வெளிப்பட வேண்டும். ஆவியின் கனிகள் எல்லாம் வெளிப்பட வேண்டும். அப்பொழுது பிதாவானவர் மகிமைப்படுவார்.
நீங்களும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்மிலே நிலைத்திருக்கிற தன்மைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினாலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மிலே நிலைத்திருக்கிறோம், உம் வார்த்தையில் நிலைத்திருக்கிறோம், உம் அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். அப்பா, உனக்கு சிநேகிதர்களாகி நாங்கள் என்றென்றும் நிற்கிறோம். சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறு எது அன்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, எங்களுக்காக கர்த்தர் நீங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. மற்றவர்களுக்கு நாங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்பது எங்கள் கடனாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். அப்பா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் கடந்து செல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் வாழ்க்கை மாறட்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறட்டும், அநேகரை கர்த்தரிடத்தில் சேர்க்கிற வாழ்க்கையாய் மாறட்டும், அநேகரை கர்த்தரிடம் பட்சமாய் திருப்புகிற வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். எங்களிடம் வெளிப்படுகிற இந்த வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வரட்டும், பூமியின் ஜனங்கள் கடந்து வரட்டும், சபை நிரம்பட்டும், சபை தேவனை அறிகிற அறிவை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரே, எங்கள் யாவருக்குள்ளாக உங்களுடைய நீதியும் அன்பு வெளிப்படட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து நாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.